வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களே, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேளாண் துறையால் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். குறிப்பாக பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகளிடம் எந்த அளவு கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளது, இந்த திட்டத்தின் வெற்றி கடந்த ஆண்டுகளில் எப்படி, PM கிசான் என்று சொல்லப்படுகிற பிரதம மந்திரியின் வருடத்திற்கு விவசாயிகளுக்கான 6000 ரூபாய் திட்டம் எந்த அளவு விவசாய விளைபொருட்கள் உற்பத்தியில் சாதகமான நிலையை கொடுத்துள்ளது, அடுத்ததாக தற்போது அதிக சத்தத்துடன் கேட்கக்கூடிய இயற்கை விவசாயத்தை மக்களிடம் கொண்டு செல்வதில் வேளாண் துறையின் பங்கு என்ன, இந்த திட்டங்களில் பயனடைய யாரை அணுகுவது, அதற்கான வழிகாட்டுதல்கள் என்னென்ன, இப்படியான பல்வேறு சந்தேகங்களுக்கும் விடை தருவதற்காக தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக ஆர்வமுடன் காத்துக் கொண்டிருக்கிறார் கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் ஜே. ஜென்கின் பிரபாகர் அவர்கள். இப்போது அவர்களிடம் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். குமரி மாவட்டத்தில் கன்னிப்பூ நெல் சாகுபடிங்கிறது ஒரு சில பகுதிகளில் அறுவடையை நெருங்கிட்டு இருக்கு, ஒரு சில பகுதிகளில் கதிரும் பொலியுமா இருக்கு, ஒரு சில பகுதிகளில் பால் கட்டும் பருவம் கூட இருக்கு. எவ்வளவு இடத்துல கன்னிப்பூ சாகுபடி பரப்பு நம்ம மாவட்டத்தில் இந்த தடவை பயிராயிருக்கு? 5540 ஹெக்டேர்ல கன்னிப்பூ நெல் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. என்ன காரணம் சார்? ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விதமான நிலை. அதாவது தண்ணீர் தேவை குறித்து, அதாவது சேனல்ல வரக்கூடிய தண்ணீர் சில இடங்கள்ல கொஞ்சம் லேட்டா வரும்போது அங்க லேட்டா பயிர் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மகசூல் இந்த தடவை எப்படி இருக்கும்னு ஒரு நம்பிக்கையா இருக்கா? நல்லா இருக்கும் அப்படிங்கிற? நல்லா இருக்கும். 4500 கிலோ முதல் 5000 கிலோ பெர் ஹெக்டருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கும்போது வழிகாட்டுதல் என்ன கொடுத்திருக்கீங்க? நம்ம ஒரே நேரத்துல பயிர் சாகுபடி மேற்கொள்ளப்பட வேண்டும். பயிர் பாதுகாப்பு மற்றும் களை எடுத்தல் போன்ற செயல்களை நம்ம காலத்தை செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் நம்ம அறுவடைக்கு தயாரான நிலையில அதற்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக நம்ம தண்ணீரை நிறுத்தி வைக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நல்ல மகசூல் கிடைக்க வாய்ப்பு. சார் பேசும்போது கூட சொன்னீங்க, காலதாமதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பகுதியிலையும் விவசாயிகளுடைய தன்மையை பொறுத்தான் இருக்குங்கிறீங்க. அப்ப அன்னைக்கு இருந்த மாதிரியான ஒரே நேரத்துல விதைய போடுறது, அந்த கட்டுக்கோப்பெல்லாம் போயிடுச்சுங்கிறீங்களா? ஆமா, அதாவது அது கட்டுக்கோப்பு போகவில்லை. நம்ம வேளாண்மை உதவி அலுவலர்கள் வழியாக சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஒவ்வொரு இடத்தில் உள்ள சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவங்க சில இடங்கள்ல ஆனால் ஒரு வட்டாரத்தை எடுத்துட்டா அந்த வட்டாரம் முழுவதும் ஒரே நேரத்தில் பயிர் செய்யறாங்க. இன்னொரு தள்ளி போகிற அந்த மேற்கு வட்டாரங்கள்ல கொஞ்சம் லேட்டாக பண்ணிடுறாங்க. நெல் சாகுபடி பரப்பு அப்படிங்கிறது 30,000 ஹெக்டேர் 25,000 ஹெக்டேர் ஆச்சுது. அப்புறம் 5000 அப்படிங்கிற நிலைக்கு வந்தது. இப்போ 6000 அளவுக்கு கொஞ்சம் மேம்படுத்தல் அப்படிங்கிறாங்களா? அதுக்கு வேளாண் துறையினுடைய துரித செயல்பாடுன்னு சொல்லாமா? கண்டிப்பாக நாங்க அதற்கு சீரிய முயற்சிகளை எடுத்து நம்ம கூடுதலாக நெல் சாகுபடியை கொண்டு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கும் கூட மத்திய அரசுனாலும் சரி, மாநில அரசுனாலும் சரி, பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி சந்தைப்படுத்தல ஒரு ஊக்கத்தை கொடுத்தாலும் கூட இன்னைக்கும் கிராம அளவில் வியாபாரிகள்கிட்ட கொடுத்து ஏமாந்து போற தன்மை இருக்கா? இல்ல வேளாண் துறை துரித நடவடிக்கைகளை குக்கிராமங்களில் வீடு வீடா எடுத்து சொல்ற நடவடிக்கை கையாளுறோம், அதனால சந்தைப்படுத்தல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, விவசாயிகளுக்கு லாபம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? ஆமா, நிச்சயமாக நம்ம தனியார் இடத்துல நெல் விளைபொருட்களை கொடுப்பதனால அதெல்லாம் அவங்களுக்கு சரியான விலை கிடைப்பதில்லை. அதே வேளையில் ஒழுங்குமுறை விற்பனை கூட மற்றும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொடுக்கும்போது அதற்கான ஒரு சரியான விலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதன் மூலமாக இப்பொழுது நல்ல விலை கிடைக்கிறது. சரிங்க சார். கடந்த ஒரு 5 ஆண்டுகளா அதனுடைய சராசரி விகிதம் உயர்திறனா இருக்குது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? அனுபவிக்கிறதுல நிச்சயமாக உயர்தரமா இருக்கிறது. அந்த பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிற மாதிரி கன்னிப்பூ சாகுபடிக்கும் கூட ஜூலை 31 கடைசி நாள்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 14 நாட்கள் கொடுத்தாங்களே. பயிர் காப்பீட்டு திட்டத்தை சேர்றதுல விழிப்பு ஏற்படுத்துறதுல வேளாண் துறையின் பங்கு என்ன? நம்ம ஆட்டோல நம்ம அதனுடைய பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் நன்மைகளை குறித்து நம்ம ஆட்டோ விளம்பரங்கள், துண்டு கைப்பிரதிகள் மூலம் மற்றும்
வானொலி மூலமாக நம்ம வந்து அகில இந்திய வானொலி மூலமாகவும் நம்ம வந்து பத்திரிகை செய்திகள் மூலமாகவும் நம்ம வந்து அதை விளம்பரப்படுத்தி இருக்கிறோம். முக்கியமாக நம்ம வந்து நெல் விவசாயிகளுக்கு நஷ்டங்கள் ஏற்படக்கூடாது. ஆனால் வந்து நஷ்டம் ஏற்படும் போது இதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு அந்த மகசூல் இழப்பிற்கு ஏற்றவாறு கணக்கிடப்பட்டு அவங்களுக்கு இழப்பீடு தொகை கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. சரி சார், இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு கூட்டம் கிராமங்கள் அளவில் அல்லது ஒரு விவசாய கிராமத்தில் நடக்கும்போது ஏற்கனவே இந்த திட்டத்தில் பலனடைஞ்சவங்களை பேச வச்சு மற்ற விவசாயிகள்கிட்ட விழிப்பு ஏற்படுத்துறீங்களா? ஆமா, நிச்சயமாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அகில இந்திய வானொலி மூலமாக கூட நாங்கள் வந்து இதற்குடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டு வருகிறோம். அகில இந்திய வானொலி, அதுவும் குறிப்பாக குமரி பண்பலை எங்களுக்கு சாதகமான ஒரு நிலையில் இருக்கிறதுனால விழிப்பு வந்து சீக்கிரமா விவசாயிகளை போய் அடையுது அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்கா சொல்றேன். குமரி பண்பலை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? குமரி பண்பலை நம்ம வந்து நம்முடைய செய்திகள் வந்து சென்று சேர இயலாத குக்கிராமங்கள்ல கூட அந்த குமரி பண்பலை மூலமாக நம்ம வந்து ஒரு செய்தியை அல்லது ஒரு நிகழ்ச்சியை குறித்து இப்ப நடக்க போகிற நிகழ்ச்சி இப்போ நம்ம வந்து குமரி பண்பலை மூலமாக நம்ம கொடுக்கும்போது அதை கேட்கிறவர்களுக்கு அந்த செய்தி போய் சேர்றது, அந்த தொழில்நுட்பம் போய் சேர்றது, அவங்களுக்கு உள்ள பயன் வந்து உடனடியாக அவங்களுக்கு கிடைத்தது அந்த ஸ்பாட்ல. சரிங்க சார், அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா கூலி தொழிலாளர்கள் பற்றாக்குறை இல்லாத ஒரு நிலை இருந்தது. அப்போ அந்த கூலி தொழிலாளர்கள் பற்றாக்குறையை சரி செய்வதற்காக இயந்திரமயமாதல் அப்படிங்கிற நடைமுறை வந்துடுச்ச. இந்த இயந்திரமயமாதலை இதுவரைக்கும் அனுபவிக்காதவங்களை விவசாயிகளையும் அனுபவிக்க வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் வேளாண் துறை என்ன நடவடிக்கையை முன்னெடுத்து செல்லுது? இந்த ஆண்டு முதல் முறையாக நம்முடைய வந்து நம்ம வந்து குறுவை தொகுப்பு என்கிற ஒரு இதன் மூலமாக, ஒரு திட்டத்தின் மூலமாக இயந்திரமயமாக்குதலை ஊக்குவிப்பதற்காக வந்து நம்ம வந்து மெக்கானைசேஷன், அதாவது என்ன சொல்றோம்னா இயந்திரமாக்குதல் என்பதற்கு நம்ம வந்து மிஷன் பிளான்டிங், அதாவது இயந்திர நடவுக்கு நம்ம வந்து மானியம் கொடுத்து இதை ஊக்குவித்துக் கொண்டு வருகிறோம். அதாவது ஆள் பற்றாக்குறை இதன் மூலமாக சீர் செய்யப்படும் என்று. இதுக்கு வரவேற்பு என்ன மாதிரி சார் இருக்குது? இதற்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது. அதனால அடுத்த வருடம் கூட, அடுத்த இதுல கூட அதிகமான ஹெக்டேர் பரப்பளவில் நம்ம வந்து இதை கொண்டு வருவதற்கு முயற்சி கொண்டு PM கிசான் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் இப்ப 20 தவணை கூட கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில இந்த திட்டத்தை இன்னும் கூட விடுபட்ட விவசாயிகள் இருக்கிறாங்கன்னா உண்மையான விவசாயினா அனுபவிக்க வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் வேளாண் துறையினுடைய சீரிய பணி என்ன? நம்ம இதற்கான சிறப்பு முகாம்கள் நடத்தி நம்ம PM கிசான் திட்டத்தை இன்னும் வந்து சிறு குறு விவசாயிகள் முற்றிலுமாக பங்கு பெற வேண்டும் என்று ஒரு நபர் கூட விடுபடக்கூடாது. இது அவங்களுக்கு இடுபொருள்களுக்கான ஒரு ஊக்கத்தொகையாக இருப்பதனால எல்லாருக்கும் வந்து கிடைப்பதற்கு சிறப்பு முகாம்கள் நடத்தி இதுவரையிலும் 1,22,000 PM கிசான் பயனாளிகளுக்கு நமக்கு கொடுத்திருக்கோம். நம்ம குமரி மாவட்டத்தில். குமரி மாவட்டத்தில் சார், அது ஒரு கணக்கு எண் கூட சொல்றாங்களே, விவசாயிகளுக்கு ஒரு கணக்கு எண் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் அந்த தவணை பெறணும் அப்படின்னா கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. அப்படின்னா என்ன சார் அந்த கணக்கு எண்ணா? அதுக்கு என்ன செய்யணும் விவசாயிகள்? அதாவது ஃபார்மர்ஸ் ரெஜிஸ்ட்ரி என்று சொல்லப்படுகிற விவசாயிகளுக்கு ஒரு தனித்துவ அடையாள எண் வழங்கப்படுகிற ஒரு திட்டம் வந்து நம்ம ஏப்ரல் மாதத்திலிருந்து செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதாவது அந்த விவசாயிகள் தங்களுடைய நில உடைமைகளை பதிவு செய்து அந்த ஒரு ஃபார்மர்ஸ் ரெஜிஸ்ட்ரி எனப்படுகிற ஒரு பதிவேட்டில் அவங்களுடைய அந்த விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு அந்த எண் பெற்றால்தான் இனிமேல் எல்லா மத்திய அரசு மாநில அரசு எல்லாமே மத்திய அரசு மாநில அரசு திட்டங்களை பெற முடியும் என்கிறது. முக்கியமாக இந்த PM கிசான் திட்டத்தில், இந்த பயிர் காப்பீடு திட்டத்திலையும் அதுல வந்து கண்டிப்பாக அந்த எண் பெற்றிருக்க வேண்டும். விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியாக லாபம் தரக்கூடிய ஒரு அருமையான திட்டம் அப்படின்னா ட்ரோன் செயல்படுத்துதல். விவசாயிகளை போல அவங்கள்ட்ட ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தின் வெளிப்பாடு தான் ஒரே நேரத்தில் பயிர் செய்யாமல் இருக்குது. ட்ரோன் திட்டம் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா ஒற்றுமை அவசியங்கிறாங்களே, இதை நிர்ணயிக்கிற மாதிரி வேளாண் துறையினுடைய செயல்பாடு எப்படி? நம்ம நிச்சயமாக ட்ரோன் என்பது ஒரு அதிக அளவான முதலீடு செய்யக்கூடிய ஒரு பொருள். ஆனால் அதனுடைய பயன் வந்து மிகவும் மிகவும் அதிகம். அதனால விவசாயிகள் ஒற்றுமையாக இருக்கிற பட்சத்தில் ஒரு ட்ரோன் வாங்கினால் அவர்கள் அந்த ஒரு குக்கிராமமோ அல்லது 1-2 குக்கிராமம் ஒரு புறவு முழுமையுமே கூட, ஆமா,
பயன்படுத்திக் கொள்ளலாம். அதனால அதுல ஒரு ஒற்றுமை அவசியம் என்பது மிக வரும் நாட்கள் அது சாத்தியமா? நிச்சயமாக சாத்தியம். வேளாண் உள்கட்டமைப்பு நிதி அப்படின்னு ஒரு நிதி செயல்படுத்தமாய் கேள்விப்பட்டோம். ஒரு காலத்துல பார்த்தோம்னா அணைகள், நீர்நிலைகள், ஆறுகள், கால்வாய்கள் சீர்படுத்துறதுக்காக ஒதுக்குன நிதி இன்னைக்கு தனிப்பட்ட விவசாயம் அனுபவிக்கிற மாதிரி ஒரு சில திட்டங்கள் வந்திருக்குங்கிறாங்களா? அதை பத்தி ஒண்ணு. இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அந்த வேளாண் உட்கட்டமைப்பு நிதி என்பது, அதாவது அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் என்கிறது வந்து ஒரு தனிநபருக்கு வந்து அவங்க வந்து ஒரு டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அதாவது விரிவான திட்ட அறிக்கையை தயாரித்து ஒரு வங்கிக்கு அதை கொடுக்கும்போது அந்த வங்கியிலிருந்து ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ கடன் வாங்கும்போது இவர்கள் அவங்களுடைய அந்த வட்டி சதவீதத்துல இப்போ 6%, 9% இருந்தாச்சுன்னா 3% அந்த வட்டி குறைப்பு செய்யப்படும். தொடர்ந்து அவங்க அந்த தவணையை செலுத்தி வந்தால் அவர்களுக்கு வந்து 3% மானியம் வந்து அந்த அதாவது தள்ளுபடி செய்யப்பட்டு அவங்களுடைய கடன் வந்து முற்றிலுமாக அவங்க வந்து அந்த கடன் கட்டி முடிக்கும் போது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு, அதாவது அந்த உட்கட்டமைப்பு அவங்களுக்கு சொந்தமாகிவிடும். இத விழிப்புணர்வு ஏற்படுத்தி இளைஞர்களை கூட இந்த பக்கமா ஈர்த்துட்டு இருக்கீங்க. இயற்கை விவசாயம் அப்படிங்கிற ஒரு சத்தம் எல்லா பகுதியிலையும் அழுத்தமா கேக்குத. இயற்கை விவசாயம் நடைமுறையில் வெற்றி பெறுமா? எப்படி? நிச்சயமாக வெற்றி பெறும். வெற்றி பெற்றே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய நிலம், தண்ணீர், காற்று இவைகள்லாம் மாசுபட்டதுனால நம்ம வந்து நிறைய நோய்களை வந்து மக்களுக்கு ஏற்பட்டு வருகிறது. அப்போ வந்து இயற்கை விவசாயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இப்போ கடந்த வருடங்களில கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்போது அது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு சத்தமாக அதிகமான அளவில் விழிப்புணர்வு ஏற்பட்டு அதை வந்து செய்து கொண்டு வர்றோம். மத்திய மாநில அரசுகள் இதற்கான பிரத்யேக திட்டங்களை செயல்படுத்தி வர்றதுனால அது வந்து விவசாயிகளிடத்திலே பிரபலம் அடைந்து வருது. அது கட்டாயமாக்கப்படும். சரிங்க சார். இப்போ வந்து சில பகுதிகளில் கூட நடைமுறையில் உள்ள கன்னிப்பூ சாகுபடி அறுவடை நெருங்கிட்டு இருக்காங்களே, இந்த மாதிரி நிலையில அறுவடை கால நுட்பங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்க விரும்புறீங்க? அதாவது அந்த தண்ணீர், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த தண்ணீர் வந்து நிறுத்தப்பட வேண்டும். அந்த அதனுடைய முதிர்ச்சியை அதை அடைவதற்கு அந்த தண்ணி நிறுத்துவது இது வந்து ஒரு முக்கியமான இது. அதே வேளையில வந்து அந்த அந்த நெல் மணிகள் வந்து நல்ல முதிர்ந்து வரும்போது மழை வராமல் இருப்பதற்காக அதை நம்ம அந்த காலத்தை கணக்கிடப்பட்டு அந்த கரெக்டான நேரத்தில், சரியான நேரத்தில் அதை அறுவடை செய்ய வேண்டும். ஆனா சில கிராமங்கள்ல என்ன மாதிரி சொல்றாங்கன்னா, விவசாயிகள்கிட்ட ஒற்றுமை இல்லாதனால ரோட்டோர வயல்கள் பச்சையாட்டு இருக்கிறதாட்டும் உள்பகுதியில அறுவடைக்கு தயாரான நிலையில திக்கு முக்காடுறோம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்களே, இந்த இடத்துல ஒற்றுமையை வலியுறுத்துற மாதிரி விவசாயிகளுக்கு என்ன சொல்றீங்க? அதாவது இந்த உள்பகுதியில விவசாயிகள் வந்து விளைவித்திருக்கிற நெல்லை அவங்க அறுவடை செய்யணும்னா அதுக்குன்னு ஒரு ரோடு வசதி உள்ள போறதுக்கு, அந்த அறுவடை இயந்திரங்கள் போவதுக்கு வந்து ரோடு கிடையாது, ரோடுன்னு இருக்காது. இன்னொரு வயல் வழியாக தான் போகணும். அப்போ அந்த வயல்கள் எல்லாத்தையும் ஒரே டைம்ல அவங்க வந்து ஒரே நேரத்தில் சாகுபடி செய்திருந்தால் ஒரே நேரத்தில் அறுவடைக்கு வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது அப்படி பண்ணியாச்சுன்னா அந்த ஒற்றுமைதான் வலிமைங்கிறீங்க. ஒற்றுமைதான் இதற்கு ரொம்ப ஒரு உறுதுணையா இருக்கும். சரிங்க சார். உங்களுடைய அலைபேசி ஒன்று சொல்லாமா சார்? ஏதாவது சந்தேகம் இருந்தா பின்னால கேட்கிற மாதிரி. என்னுடைய அலைபேசி எண் 9442858442. நான் கூட ஒருக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். 9442285842. இதுவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேளாண் துறையால் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்தும் அதனால் பலனடைய விரும்புபவர்கள் யாரை அணுக வேண்டும், இந்த திட்டங்களால் வேளாண் உற்பத்தியில் நாம் கண்டுள்ள வளர்ச்சி குறித்தும் பல்வேறு தகவல்களை எடுத்துச் சொல்லி எல்லாரையும் வெளிப்படைய செய்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. மிக்க நன்றி. நேர்களே, இதுவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேளாண் துறையில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் ஜே ஜென்கின் பிரபாகர் அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை. நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஏ ஜெயக்குமார், ஜி ராகுல் ஆகியோர்.